வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுஸ்தன். இப்பொழுது காலை வேளை 8:30க்கும் 8:40க்கு இடம்பெற்ற மிக கோரமான விபத்து பற்றி பார்க்க இருக்கின்றோம். மார்க்கம் சவுத் பகுதியிலே 407 பாதையிலே 407லேருந்து வெளியேறுகின்ற எக்ஸிட் பகுதியிலே ஒரு பெரிய பார ஊர்தி ஒரு காரை சொகுசு காரை மோதி தள்ளி பாதையிலிருந்து வெளிநோக்கி தள்ளி இருக்கின்றது. இன்னும் அதனுடைய இன்ஜின் கூட பாரூர்தியில் நிற்கவில்லை. காருக்குள்ளே இருந்த தகப்பனும் மிக சின்ன வயதையான மகளும் தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருக்கிறார்கள். மகள் மிகவும் பயந்து போயிருக்கின்றார். ஒரு மிகப்பெரிய விபத்தாக பாருங்கள், எப்படி சில்லெல்லாம் அப்படியே பாரூர்தி வெளியேறுகின்ற தருவாயிலே இந்த காரை மோதி தள்ளி பாதைக்கு வெளியே கொண்டு சென்றிருக்கின்றது. தெய்வாதீனமாக மகளும் சிறு மகளும் அந்த உள்ளுக்கு இருந்த தகப்பனும் உயிர் தப்பியிருக்கிறார்கள். இன்னும் அந்த பார ஊர்தியை நிறுத்த முடியவில்லை, இன்ஜினை நிறுத்த முடியவில்லை. இதை நிற்பது கூட மிகவும் ஆபத்தான விடயம். இவ்வளவோ டொன் கணக்கான பாரங்களை ஏற்றி கொண்டு வந்ததோடு மட்டுமில்லாமல் பின்னாலும் கொழுவிக்கொண்டு பாருங்கள், இந்த சிறுமியை பார்க்க இவ்வளவு பயந்து போயிருக்கின்றார். தான் வாகனங்களை பார்த்து ஓட்டுங்கள். பார ஊர்திகளை கண்டால் எந்த நாட்டிலும் சரி, பார ஊர்திகளை உங்கள் பக்க கண்ணாடிகளிலோ பின் கண்ணாடிகளினூடாக கண்டால் கவனமாக நீங்கள் தான் பயணிக்க வேண்டும். ஏனென்றால் பார ஊர்திக்காரர்கள் அதை மிகவும் பாரங்களை ஏற்றி கொண்டு கண்மூடித்தனமாக மிக வேகத்தில் வருவார்கள். நெத்த நேரத்தில் உங்கள் காரை போல பிரேக் அடித்து நிறுத்த முடியாது, என்றால் உந்தம் கூட உடனடியாக நிற்காது. ஆகவே நாங்கள் தான் எங்கேயாவது எந்த நாட்டிலும் சரி, இப்போது ஈழத்திலும் சரி, பார ஊர்திகளினால் தான் பிரச்சனைகள். பாருங்கள், இன்னும் இன்ஜினை நிறுத்த முடியாமல் பார ஊர்தியினுடைய டிரைவர் தள்ளாடி கொண்டிருக்கிறார். இன்னும் ஆபத்தானதில் நிற்பது. ஆகவே இறைவனுக்கு இவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். இந்த குழந்தையும் சின்னஞ்சிறு குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. எத்தனை வாகனங்களை மோதி தள்ளி போக்குவரத்து நெரிசலும் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே பாதுகாப்பாக, எந்த நாடாக இருந்தாலும் பாதுகாப்பாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள். பாரங்களை ஏற்றியதற்கு அப்பாலும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பாரத்தையும் கொழுவிக்கொண்டு தான் இந்த பாரூர்தி பயணித்திருக்கிறது. அவ்வளவு உந்தத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் இந்த கார்களை மோதி தள்ளி இருக்கிறது. இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அந்த பச்சிளம் குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஆகவே அவதானமாக பயணியுங்கள். நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் ஒரு பதினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.